அன்பானவர்களே வணக்கம். கல்வி என்பது எது? கடவுளை கற்பதே முதல் நிலை கல்வி. ஏன், எதற்காக, எப்படி என்று பார்ப்போம். மரபியலால் வாழ்வு நமக்கு உருவாகிறது. நாம் விரும்பி நமக்கு வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியாது. மரபியலால் வாழ்வு உருவானவுடன் தேவை உருவாகி விடுகிறது. தேவை உருவானவுடன் வேலை கடமையாகி விடுகிறது. வேலை கடமையாகியவுடன் புல அனுபவித்தல் நடக்கத் தொடங்குகிறது. புல அனுபவித்தல் நடக்கும் போதெல்லாம் உணர்வு அனுபவித்தல் நமக்கு உபரியாக கிடைக்கிறது. ஆக வாழ்க்கையின் சாரம் அனுபவித்தல் ஆகிறது. அதை உணர நுகர நாம் வாழ்க்கையின் துவக்கத்தையும் இருப்பு இயக்கத்திற்கு பயன்படும் கருவிகளையும் நாம் முதலில் கற்றுக்கொண்டாக வேண்டும். அப்படியெனில் நமக்கு வாழ்வை தந்தது எது? நம்மையெல்லாம் ஒரு இடத்தை உருவாக்கி அதற்கான சூழலை உருவாக்கி வைத்து வாழ வைப்பது எது? நம்மை சுற்றி உருவாகியுள்ள இவற்றையெல்லாம் எந்த வழியில் அது உருவாக்கியது? அவையெல்லாம் நமக்காக, அதாவது அம்மாவாக, அப்பாவாக, உறவுகளாக, நண்பர்களாக, சமூகமாக, இப்படியாக நமக்கெல்லாம் பயன்படும்படியாக இவையெல்லாம் உருவாக்கியது. ஆக நமக்கெல்லாம் இந்த வாழ்வை உருவாக்கி நாம் வாழ்வதற்காக ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்திற்குள் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி இப்படி நமது தேவைகளாக இருக்கும் அனைத்தையும் உருவாக்கி வைத்து அதனுள் நமக்கான வாய்ப்பை தந்து நம்மை வாழ வைக்கும் ஒன்று கடவுள் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய, கல்வியாக பயில கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பொருள், ஒரு கருவி, அது எது என்று சொன்னால் கடவுள்தான். அது கடவுளை கற்காமல் இங்கு நாம் உலகை பற்றி கற்று பயன்படுத்தி பயனில்லை. கடவுளை கற்றுக்கொள்ளாமல் நாம் தேவைகளை நிறைவேற்றும் போது, தேவைகளுக்காக வேலை செய்யும் போது கிடைக்கும் அனுபவங்களில் ஒரு தெளிவை, ஒரு நிறைவை அடைய முடியாது. கடவுளை கற்றுக்கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நாம் முழுமை பெறவே முடியாது. ஏனெனில் உலகை உருவாக்கியதும் உலகமாக மாறியதும் ஒன்றே என உணர்ந்து கொள்ளும் போதும், அது எது என தெரிந்து கொள்ளும் போதும், அது வெப்பம் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இந்த வாழ்க்கை எதனால், எதற்காக, எப்படி உருவாக்கப்பட்டது, அதனால் நாம் இதனை எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து முடிக்க வேண்டும், எப்படி அனைத்தையும் நமக்கேற்றபடி ஒத்திசைவு செய்து வசியம் செய்து நமக்கான காரியங்களை நமக்கேற்றபடி நடத்தி கொள்ள முடியும் என்பது தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவின் மூலமே வாழ்க்கை அனுபவம் நிறைந்ததாக மட்டுமல்லாமல் அனுபவிப்பு நிறைந்ததாகவும் மாறி இந்த வாழ்வு, இந்த உலகம் சொர்க்கமயமாக நமக்கு தெரியும். நம் வாழ்வு நிம்மதியாக, நிம்மதி நிலை நீட்டிப்புடன் வாழ்வை நம்மால் வாழ முடியும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையாக கற்க வேண்டியது கடவுள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டும். எதிர்காலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அடிப்படையான மொழியை கற்கும் போதே அவசியமான அடிப்படையான கடவுளையும் கற்று உணர்ந்து ஒற்றைத்துவத்தில் உயர்ந்து ஒற்றுமையை கடைபிடித்து, ஒற்றுமை கயிறை இறுகாக பிடித்து உலகில் வலியில்லா வாழ்வை, அதாவது போர் முறை, வன்முறை, இந்த மாதிரி தீங்கு இழைக்கக்கூடிய எந்த செயலும் இல்லாமல் இந்த உலக மனிதம் வாழ்வின் நோக்கறிந்து வாழ்வை வாழ வேண்டும் என்பது எமது தாழ்மையான கருத்து. இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் நாம் வைக்கும் வேண்டுகோள், எதிர்காலத்தில் அடிப்படையாக கடவுள் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது வேண்டுகோளாக வைத்து, இது என்னுடைய வேண்டுகோளாக மட்டுமல்லாமல் அனைவருடைய வேண்டுகோளாகவும் மாற வேண்டும் என்பது எமது கருத்து. இந்த கருத்துக்கு வலு சேர்க்க நீங்களும் அதற்கான முயற்சியை ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன்.